ஆலங்குடி புனித அதிசய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பெற்ற ஆலயம் திறப்பு. திருக்கொடிமரம் மந்திரிப்பு விழாவிற்கு பாரம்பரிய முறைப்படி மேளதாளம் நாதஸ்வரம் முழங்க சீர் சுமந்து வந்த இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் புனித அதிசய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பெற்ற ஆலயம் திறப்பு திருக்கொடி மரம் மந்திரிப்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய அதிசய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பெற்ற ஆலயம் திறப்பு திருக்கொடிமரம் மந்திரிப்பு விழாவிற்கு ஆலங்குடி நகரில் உள்ள இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ நிர்வாகத்தினர் பாரம்பரிய முறைப்படி நேரில் சென்று அழைப்புதல் வழங்கி அழைப்பு விடுத்தனர். இதனையடுத்து அழைப்பை மதித்து ஆலங்குடி புனித அதிசய அன்னை ஆலயத்திற்கு ஆலங்குடி சிவன் கோவிலில் இருந்து பாரம்பரிய முறைப்படி மேளதாளம் நாதஸ்வரம் முழங்க சீர்வரிசை தட்டுக்களுடன் இந்துக்களும் பெரிய பள்ளிவாசல் மற்றும் கலிபுல்லா நகர் ஜும்மா பள்ளிவாசல் உள்ளிட்ட இடங்களில் இருந்து இஸ்லாமியர்கள் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசை கொண்டு வந்தனர். வருகை தந்த இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களை கிறிஸ்தவ நிர்வாகத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் புனித அதிசய அன்னை ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட கட்டுமான பணிகளை பார்வையிட்ட அவர்கள் முறைப்படி தாம்பூலங்களில் கொண்டு வந்த மலர், பழங்கள், இனிப்புகள் மற்றும் தேங்காய் உள்ளிட்ட சீர்வரிசைகளை தாம்பூலம் தட்டில் வைத்து கிறிஸ்தவ நிர்வாகத்தினரிடம் வழங்கினர். பின்பு கிறிஸ்தவ மதத்தினரின் கொடிமரத்தை 3 மதத்தினரும் ஒற்றுமையாக ஏற்றியது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இந்துக்கள், இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக மத வேறுபாடு இன்றி ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இப்பகுதியினரிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வரட்டும், பாதையை விடுங்க, வரட்டும் அப்படியே மாமா, வரட்டும் அப்படியே கொஞ்சம் தள்ளிங்க மாமா, கொஞ்சம் தள்ளினுங்க, வரட்டும் வரட்டும் எல்லாரும் வரட்டும். அண்ணே மக்கள் தயவு செய்து அதை நிப்பாட்டுமா. சந்தன மாலை நம்முடைய மதுரை மாவட்ட நிர்வாக தலைவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திருச்சி மறை மாவட்ட ஆயர் கொடியேற்றியவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஆலயத்தை ஆயரும் நிர்வாக தந்தையர்களும் வந்திருக்கிறார்கள். சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ்,
மற்ற குருக்கள் அனைவரையும் அருமையாக அந்த நடனம் ஆடுகிற போது நம்முடைய பிள்ளைகள் அருமையான பாடலுக்கு நடனம் ஆடினார்கள். ஒன்னா இருக்கணும். இந்திய தேசத்திலே பல நேரங்களிலே ஆலயம் கோவிலை வைத்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆலயத்தினுடைய தூயத்தின் ஜோடனைகளை செய்த ஸ்தபதி நடராஜன் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்துகிறார்கள். ரொம்ப நன்றி. வெல்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் பாராட்டு பேசுகிறேன். Thank you.